இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது கொம்பு சீவி திரைப்படத்தின் கதையும் சுருக்கமான விமர்சனமும் தான். வைகை அணை அமைக்கப்பட்ட பிறகு பல கிராமங்கள் வளம் பெற்றாலும் அதே நேரத்தில் சில கிராமங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து பெரும் பாதிப்பை சந்திக்கின்றன. அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை பின்னணியாக கொண்டு உருவான படம்தான் கொம்பு சீவி. மதுரை பக்கத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் ஊருக்கு நடுவராகவும் பெரிய மனிதராகவும் வாழ்ந்து வருகிறார் சரத்குமார். ஊரில் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அவரை தேடி மக்கள் வருகிறார்கள். அதே ஊரில் தாய் தந்தையரை இழந்து தனியாக வளரும் இளைஞன் சண்முக பாண்டியன். ஒரு சின்ன மோதல் நேரத்தில் சரத்குமாரை காப்பாற்றுகிறார் சண்முக பாண்டியன். அந்த சம்பவமே இருவருக்கும் இடையே ஒரு ஆழமான உறவை உருவாக்குகிறது. அதன் பிறகு சரத்குமாருடன் இணைந்து சண்முக பாண்டியன் தவறான பாதையில் செல்ல ஆரம்பிக்கிறார். இருவரும் சேர்ந்து கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் போலீசாரின் திட்டமிட்ட சூழ்ச்சியால் சண்முக பாண்டியன் கஞ்சாவுடன் சிக்கி சிறையில் அடைக்கப்படுகிறார். இதனால் ஆத்திரமடைந்த சரத்குமார் எல்லை மீறி போலீஸ் நிலையத்தையே தீக்கிரையாக்கி சண்முக பாண்டியனை வெளியே கொண்டு வருகிறார். இறுதியில் சட்டம் இவர்களை விட்டுவிடுமா? இருவரின் வாழ்க்கை எந்த பாதையில் முடிகிறது என்பதே படத்தின் மீதி கதை. நடிப்பு பற்றி சொன்னால், சரத்குமார் தன்னுடைய கெத்தான நடிப்பால் படத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறார். ஊருக்காக போராடும் தன்மை, சண்முக பாண்டியன் மீது கொண்ட அக்கறை, லூட்டி காட்சிகளில் வெளிப்படும் இயல்பான நடிப்பு ரசிகர்களை கவர்கிறது. நாயகனாக நடித்துள்ள சண்முக பாண்டியன் காதல், ஆக்ஷன், நடனம் என அனைத்து துறைகளிலும் முயற்சி செய்து கவனம் ஈர்க்கிறார். குறிப்பாக சண்டை காட்சிகளில் அவரது உடல் மொழி சிறப்பாக உள்ளது. நாயகியாக வரும் தரணிகா போலீஸ் வேடத்தில் பொருத்தமாக நடித்திருக்கிறார். இயக்குனர் பொன்ராம் வைகை அணை காரணமாக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் உள்ள வாழ்க்கையை அடிப்படையாக எடுத்தாலும் அதையே முழுமையாக அரசியல் அல்லது சமூக விவாதமாக மாற்றாமல் கமர்ஷியல் அம்சங்களை முன்னிலைப்படுத்தி படம் இயக்கியிருக்கிறார். விவசாயம் பற்றிய கருத்துகள் சில வசனங்கள் மூலமாக மட்டும் சொல்லப்பட்டுள்ளன. முதல் பாதி சற்று மெதுவாக நகர்ந்தாலும் இரண்டாம் பாதி வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் செல்கிறது. ஆனால் காமெடி காட்சிகள் எதிர்பார்த்த அளவுக்கு கை கொடுக்கவில்லை. இசை குறித்து பேசினால், யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல்கள் சராசரியாகவே அமைந்துள்ளன. அதில் 2 பாடல்கள் மட்டும் மனதில் நிற்கும் வகையில் உள்ளன. பின்னணி இசை காட்சிகளுக்கு நல்ல பவர் கொடுக்கிறது. ஒளிப்பதிவு, பாலசுப்ரமணியம் கையிலே கிராமத்து காட்சிகள் அழகாக பதிவாகியுள்ளன. இதுதான் கொம்பு சீவி படத்தின் சுருக்கமான கதையும் விமர்சனமும். மீண்டும் இன்னொரு திரை விமர்சனத்துடன் சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.